வணக்கம் நண்பா. நீங்க பார்த்துருக்க தமிழ் திருப்பி நான் உங்க சிபிஆர். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை என்ரோல் பண்ணிக்கலாம். நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லா யூடியூபர்ஸுக்குமான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ இனிமேல் தான் நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பற்றி சொல்ல போனால், இப்போ அதிகமானவங்களும் தங்களோட சப்ஸ்கிரைபர் அதிகரிக்கிறது பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா sub4sup பண்ணுறது. அதாவது வந்து சப்ஸ்கிரைப் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னா என்னென்னா வந்து, இப்போ நீ எனக்கு 5 சப்ஸ்கிரைப் தான், நான் உனக்கு 5 சப்ஸ்கிரைப் தரேன் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புகள் இல்லை ஃபேஸ்புக் பேஜ்கள் சப்ஸ்கிரைப் டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா, இது வந்து உங்கள் சேனலுக்கு வந்து ரொம்பவே கெட்டது. என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து யூடியூப் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ஜென்யூனான சப்ஸ்கிரைபரா அப்படின்ற மாதிரி அவங்க செக் பண்ணி, நீங்கள் sub4sup பண்ணதுலேருந்து அந்த மிச்சம் நீங்கள் 5க்கு 5 சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, அந்த மிச்சம் 4 வந்து யூடியூப் வந்து ஸ்பாம் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்க. அதனால் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நானே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த ஸ்டார்ட்டில் இந்த sub4sup தான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் எனக்கு இல்லை இது பண்ணாத தப்பு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தா சடனாக எல்லாமே குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு 1 வீக்குள்ளே எப்படியும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னா அதெல்லாம் விட்டு இப்போ வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க வாங்க அண்ட் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து sub4sup பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா 1 vs 1 பண்ணுங்கள். அது வந்து தமிழ் வீடியோஸ் அப்படின்னா வந்து தமிழருக்குள்ளேயே பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து 1 vs 1 பார்க்குற டைம் மெயின் அடியிலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன பண்ணணும், எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா வந்து, ஒரு வீடியோ வந்து 1 மினிட்டுக்கு 2 மினிட்டுக்கு இடையில பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சப்ஸ்கிரைபர் வந்து 24 ஹவர்ஸில் வந்து அந்த சப்ஸ்கிரைபரும் யூடியூப் வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து 1 மினிட்டுக்கு மேலே அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யூடியூப்பால். ஸோ இந்த வீடியோ ஏன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இல்லாமல் ஒயிட் போர்டில் போடுற மாதிரி போடுறேன்னா, இதுக்கு வந்து ஒன்று நான் ஃபேஸ் காட்டணும், இல்லைனா வந்து இப்படி தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு எடிட்டிங் பார்த்து ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற வந்து உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணுன்றது உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், அப்படி அறிஞ்சு நீங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.